أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل والذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما أو كما قال الله تعالى في القرآن الكريم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا هادي. புகழனைத்தும் அல்லாஹ் உனக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், தபூதாபீன்கள், வலிமார்கள், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரை பாதுகாத்தருள்வானாக. கணிதத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள்மறை திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு வசனத்திலே இப்படி சொல்லி காட்டுகின்றார். வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யுக்தரு வகான பைன ذلك கவாமா. சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் செலவு செய்தால் வீண் வரையும் செய்கிறார்கள். இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் செலவு செய்தால் கருமித்தனத்தோடு இருக்கிறார்கள், கஞ்சத்தனம் செய்கிறார்கள். வகான பைன ذلك கவாமா. இந்த இரண்டும் இல்லாமல் நடுநிலையாக செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மிடத்தில் வேண்டுகோள் விடுக்கிறார். பொதுவாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சட்டங்கள் பல வகுத்து கொடுத்திருந்தாலும் கூட அறிவுறுத்தல், வேண்டுகோள், இப்படி செய், அப்படி செய், இது நல்லது என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்படி சொல்லக்கூடிய ஒரு செய்திகளில் ஒன்றுதான் இது. கஞ்சத்தனமும் பண்ணாத, உதாரித்தனமும் அதிகமாக செலவு பண்ணாத, ரெண்டுக்கு நடுப்புறம் நடுநிலையாக செலவு செய்து கொண்டே இருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய இந்த உத்தரவு பேரில் உலகம் முழுவதும் வாழ்கிற 350 கோடிக்கும் மேல இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்கள் தங்களுடைய செல்வத்துல ஜகாத் என்றும் சதகா என்றும் நிறைய செய்கிறார்கள். அதுல உலகத்தையே முதல்ல வக்ஃப் செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உருவாக்கி இருக்கிறார்கள். எல்லா காலத்திலையும் கோயில்களுக்கு என்று தானங்கள் கொடுப்பார்கள். ஆனா அந்த வக்ஃபுக்குன்னு சொல்லி ஒரு வரையறைகளை கொடுத்து அதுக்குன்னு ஒரு சட்டங்களை வகுத்து 1500 வருடங்களாக இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்றால் அது உலகத்துல வக்ஃப் சட்டம் என்கிற இந்த சட்டம் பொதுமக்களுக்கான அந்த சொத்துகள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இன்று வரை. ஆனா இன்றைய இந்தியாவினுடைய அரசாங்கத்தினரால் இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துகள் கேள்விக்குறியாக ஆகியிருக்கின்றது. கடந்த 3ஆம் தேதி அன்னைக்கு வக்ஃப் மசோதா என்ற பெயரில் ஒரு வக்ஃப் மசோதாவை தாக்கல் செய்து அதில் வக்ஃப் மசோதாவிற்கு ஆதரவாக 288 பேரும் எதிராக 232 பேரும் வாக்களித்து இந்த சட்டம் இன்று அமலுக்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே இருந்த வக்ஃப் சட்டத்துல 115 திருத்தங்களை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு எதிராகவும் முஸ்லிம்கள் பாதிக்கப்படும் வகையிலும் இந்த சட்டம் அமைந்திருக்கிறது.
இந்தியாவில் 800 ஆண்டுகளாக கொடுக்கப்பட்டு வந்த இந்த வக்ஃபு சொத்துகள் அனைத்தும் இன்று வரை முஸ்லிம்கள் வசமே இருந்து வருகிறது. அவைகள் இன்று கேள்விக்குறியாக ஆகியிருக்கிறது. முஸ்லிம்களுக்கு இருக்குமா, முஸ்லிம் அல்லாதவரிடத்தில் சென்று விடுமா என்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது. இத்தனைக்கும் காரணம் இந்த புதிய சட்டம் வகுக்கப்பட்ட விதம்தான். ஆனா இந்த சட்டம் முஸ்லிம்களுடைய நலனுக்காக தான் இந்த சட்டத்தை நாங்கள் அமைச்சிருக்கிறோம் என்று இன்று ஆளுங்கட்சி சொன்னாலும் கூட அவங்க இந்த முஸ்லிம் எம்பிக்களை எத்தனை பேர் அவங்க வச்சிருக்கிறாங்க? ஒரு எம்பி கூட கிடையாது. முஸ்லிம்களுடைய நலனுக்காக வேண்டிதான், அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் இந்த சட்டத்தை நாங்கள் வகுத்திருக்கிறோம் என்று சொன்னால் 232 பேர் இந்த சட்டத்தை எதிர்த்து நீங்க ஓட்டு போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதை எதிர்த்து வாக்களிக்க, தமிழ்நாட்டில் எதிர்த்து மசோதாவை ஒரு சட்டத்தை இன்று சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கிறார்கள், தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். இன்னும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எத்தனையோ மாநிலங்கள்ல இதற்கு எதிர்த்து வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய 35 கோடி முஸ்லிம்களும் இதற்கு எதிராக தான் இருக்கிறார்கள். பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்திற்கு எதிராக தான் இருக்கிறார்கள். இப்படி எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக தான் நாங்கள் செயல்படுறோம். ஆடு நினைந்தேன்னு சொல்லி ஓனா கவலைப்பட்ட கதையாக தான் இவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. இந்தியாவிலேயே ரயில்வேக்கு அடுத்து அதிகமாக சொத்து உள்ள ஒரே நிறுவனம் இந்த கோவில்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தானங்கள் தான். அறநிலையத்துறையில தான் அதிகமா இருக்கு. இந்தியாவிலேயே ரயில்வேக்கு அடுத்தபடியாக முஸ்லிம்களுக்கு தான் அதிகமான சொத்துகள் இருக்கிறது என்கிற ஏற்கனவே ஒரு தகவல் வந்து எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்து முஸ்லீம்கள் எல்லாம் பெருமைப்பட்டுக்கிட்டாங்க. உண்மையுமே அது அல்ல. அது பிஜேபி காரங்களாக பரப்பிவிட்ட ஒரு பொய் தகவல். பிஜேபி காரங்களாக பரப்பிவிட்ட அது ஒரு பொய் தகவல். எத்தனையோ பொய்கள்ல அதுவும் ஒரு பொய். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வக்ஃபு திருத்த மசோதா முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு எதிராக அமைந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்தியாவில் எல்லா முஸ்லிம்களும் ஏதோ ஒரு வகையில் இதனால் பாதிக்கப்படுவோம். அவங்க சொல்லக்கூடிய காரணங்களில் ஒன்று, இவ்வளவு சொத்து இருந்தோம், முஸ்லிம்கள் முன்னேற்றத்துக்கு வரல, அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி அந்த சட்டத்தை வகுத்திருக்கோங்கிறாங்க. அதே போல இந்தியாவில் கடந்த 75 வருஷமா இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கவர்கள் எல்லாருமே இந்துக்கள் தான். ஆனா பெரும்பாலான இந்துக்கள் இன்னும் பசி பட்டியல தான் இருக்கலாம். இன்னும் வட மாநிலங்கள்ல 10 பேரு, பல பேரு 10வது கூட முடிக்காதவங்க இருக்கிறாங்க. ஒரு அடிப்படை கல்வியை கூட கற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார். அவர்களுடைய முன்னேற்றத்துக்கெல்லாம் எதுவுமே செய்யாம முஸ்லிம்களுடைய முன்னேற்றத்துக்கு மட்டுமே இந்த பிஜேபி கவர்மெண்ட் கவலைப்படுவதாக சொல்லுகிறார்கள். அறவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்துல நாம் அந்த 288 பேருக்கு எதிராக நாம் துஆ செய்யவும் சபிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் 232 பேருக்கு ஆதரவாக துஆ செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு சாதாரணமான சட்டம் இல்லை. என்னைக்கோ யாரோ இஸ்லாத்துக்கு இது பயனடையணும், இஸ்லாமியர்கள் இது பயனடையணும், ஏதேனும் ஒரு வகையில் என்னுடைய மக்கள் இது முன்னேற்றத்துக்கு வரணும்னு சொல்லி அவன் 10 ஏக்கர் நிலத்தை கொடுத்துட்டு போனான், 50 ஏக்கர் நிலத்தை கொடுத்துட்டு போனான். இன்னைக்கு ஏமனே தெரியாத ஒருத்தன் அதை பிடிக்கி சாப்பிட்றதுக்கு வழிவகுத்து இருக்கிறான். 800 வருஷமா பாதுகாக்கப்பட்ட நிலம் இந்த இவர்கள் வந்து 11 வருஷத்துல காலி பண்ணிட்டான். இந்தியாவில் 800 வருடங்களாக பாதுகாக்கப்பட்டு வந்த நிலம் இன்று 11 வருடத்தில் இவர்கள் பிடிக்கி சென்று விட்டார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வக்ஃபுங்கிறது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. அதுல குபா பகுதியில வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 14 நாட்கள் தங்கியிருந்தாங்க. அதுல கடைசியா தங்கியிருந்த 4 நாட்கள் திங்கள் முதல் வியாழன் வரை தங்கியிருந்த அந்த நாட்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்க ஒரு பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அம்ர் இப்னு அவுஃப் என்கிறவருடைய வீட்டில் தான் தங்கியிருந்தார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்க தங்கியிருந்த நாட்களில் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் பணிவிடைகள் செய்து கொண்டிருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகுவதற்காக வேண்டி சின்னதா ஒரு கொட்டாய் ஒன்று போட்டு கொடுத்தார். ஒரு பந்தல், காய்கறி பந்தல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பந்தல் போட்டு கொடுத்தாங்க. அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைக்கு மட்டும் அங்க வந்து தொழுதுட்டு அம்ர் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டுல தங்கிக் கொள்வார்கள். இப்படியாக இருந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தொழுகிறதுக்கு வந்த அந்த இடத்துல அந்த பந்தலை சுத்திக்க கீழே கற்களை எடுத்து வந்து அடுக்கிக்கிட்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் வரத்துக்கு மட்டும் ஒரு வாசல் மாதிரி விட்டுட்டு சுத்திக்க 4 பக்கமும் கற்களை எடுத்து 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 அப்படியே அடுக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த 4 நாளையில அங்க அடுக்கின கல் ரொம்ப நல்லா ஒரு 7 உயரத்துக்கு வந்துருச்சு. இது இப்படியே தொழுது கொண்டிருந்த இடம் தான் பிற்காலத்தில் இன்று பார்க்கப்படுகிற அளவுக்கு ஒரு 1000 பேர் 1500 பேர் தொழுகிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பள்ளிவாசலாக இன்று உருவெடுத்திருக்கிறோம். இந்த பள்ளிவாசல் தான் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் இந்த பள்ளிவாசலை முதலில் வகுத்தார்கள். அதே போல அந்த இடம் யாருக்கு சொந்தம்னா பனி அம்ர் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் சொந்தமான இடம். அந்த வக்ஃபு தான் முதல்ல செய்யப்பட்ட வக்ஃபு. முதல் வக்ஃபே ஒரு பள்ளிவாசல் தான். இன்னைக்கு 1500 வருடங்களாக அந்த இடத்தில் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய சவாபு! எத்தனை முஸ்லீம்கள் உலகத்திலிருந்து வந்திருந்தாலும் அந்த பள்ளிவாசல்ல போய் தொழுகாம யாரும் வர மாட்டாங்க. மஸ்ஜித் நபவியில இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. அதை போய் அங்க தொழுதுட்டு தான் வருவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, யார் மஸ்ஜித் குபாவில் வந்து 2 ரக்காத்துகள் தொழுகிறாரோ அவருக்கு ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும். அதனால மதீனாவுக்கு வர அத்தனை பேரும் அங்க போய் ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு வந்துருவாங்க. அந்த பெரும் பாக்கியத்தை அடைவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் குபாவில் இருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். வியாழக்கிழமை அன்னைக்கு வராங்க. வந்ததுமே கிபி 622 செப்டம்பர் 27 அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்கு வராங்க. உள்ளுக்கு வந்ததுமே அங்க இருந்த பனி நஜ்ஜார் என்கின்ற சொல்லப்படக்கூடிய ஒரு குடும்பத்தினருக்கு சொந்தமான ஒரு இடத்துல வந்து தங்குறாங்க. ஏன்னா அவங்களோட ஒட்டகம் அங்க வந்து படுக்குது. அந்த படுத்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த என்னுடைய ஒட்டகம் எங்க படுக்குதோ அந்த இடம் யாருக்கு சொந்தமானதோ அவங்களுடைய இடங்களில் தான், அவங்களுடைய வீடுகளில் தான் நான் தங்குவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாங்க. அது பனி நஜ்ஜார் குடும்பத்தினருக்கு சொந்தமான நிலத்துல போய் அந்த ஒட்டகம் படுத்துக் கொண்டது. உடனே அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமான்களை எல்லாம் எடுத்து சென்று தன்னுடைய வீட்டில் வச்சுட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டில் தான் தங்கினார்கள். அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த என்னுடைய ஒட்டகம் படுத்த இந்த இடம் யாருக்கு சொந்தமானதோ அதை நான் விலை கொடுத்து வாங்கி கொடுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்ட வேண்டும், இந்த இடம் யாருக்கு உரியது என்று கேட்டார். அப்போ அதே பனி நஜ்ஜார் குடும்பத்தை சார்ந்த சகல் சுஹைல் என்று சொல்லப்படக்கூடிய 2 சிறுவர்கள், அனாதை சிறுவர்கள், எங்களுடைய இடம் என்று சொன்னார். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டணும், இந்த இடத்த நீங்க வித்துருங்க. அந்த 2 பேரும் சொன்னாங்க, இல்லைங்க யார சொல்ல, நாங்க அன்பளிப்பாவே கொடுத்துறோம், ஃப்ரீயா கொடுத்துறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்ல நான் காசு கொடுத்தே வாங்கிக்கிறேன். ஏன்னா அனாதைகள் அவங்க ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு மனம் வந்து வராங்க. அந்த 2 பேரையும் வளர்த்த அஸ்அத் இப்னு ஜராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ராஃபி பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூட யார சொல்லலாம், இவங்க 2 பேருடைய இந்த இடத்தை இவங்க அன்பளிப்பு கொடுக்கறத நாங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்கிறோம். வளர்ப்பு தந்தைகள் 2 பேர் அவர்களும் கூட நாங்க கொடுக்கறதுக்கு முன் வராங்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா பிற்காலத்துல வரலாறு எப்படி வேணும்னு பேசும் இல்லையா, அனாதை சிறு குலத்திலிருந்து ரசூல் அபகரிச்சுக்கிட்டாரு என்கிற ஒரு கருத்தை கூட முன் வரலாம். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு என்ன விலையோ அதை நான் கொடுத்து வாங்கிக்கிறேன், அதுக்குன்னு ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டது. அதை விட அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 தீனார்களை கொடுத்து வாங்கினார். காசை கொடுத்தாச்சு 20 தீனார். அந்த இடத்துக்கு ஒரு 10 தீனார் தான் போகும். ரசூலுல்லாஹ் 20 தீனார் கொடுத்தாங்க. அது கொடுத்து முடிச்ச பிறகு பக்கத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ரசூலுல்லாஹ் அவருக்கு 20 ரூபா கொடுத்துருங்க, கொடுக்கப்பட்டுருச்சு. ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு, வியாபாரம் முடிஞ்சு போச்சு. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைத்தார்கள் தெரியல,
இன்னொரு 10 தினார் கொடுங்க. அதனுடைய அசல் வேலையை விட மதிப்பை விட அதிகமான பணம் கொடுத்து வாங்கினாங்க. ஏன்னா அனாதை சிறுவனிடத்திலிருந்து வாங்குறோம், நாளைக்கு எந்த பேச்சு வந்துடக்கூடாது. 6 மாதங்கள், ஒரு 6 வருடங்களுக்கு பிறகு பள்ளிவாசலை அதிகப்படுத்தினாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பவும் அதே 2 சகோதரத்திலிருந்து இடத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க. அப்போ ஒரு 10 ரூபா கொடுத்தாங்க. எல்லாம் ஹதீஸ்கள்ல வரலாறுல பதிவு செய்யக்கூடியது. அந்த மொத்தம் கொடுத்த அந்த 40 ரூபாயில 30 ரூபாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணம், 10 ரூபாய் ஹஜ்ரத் உமர் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பணம், 4ல 3 பகுதி ரசூலுல்லாஹ், ஒரு பகுதி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த தொகையை வைத்துதான் அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டு இன்னைக்கு உலகம் உள்ளளவும் இன்னைய வரையிலும் 1500 வருடங்களாக அந்த பள்ளிவாசல்ல தொழில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் நாயகத்துக்கும் எவ்வளவு ஷேர் போகும் நன்மை. பள்ளிவாசல்ல ஒரு செங்கலுக்கு நீங்க வாங்கி கொடுத்தாலே அவ்வளவு நன்மை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா முழு பள்ளிவாசலுக்குமான அந்த இடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்று தந்தார்கள். எவ்வளவு பெரிய தொகை, எவ்வளவு பெரிய நன்மை. இன்றளவும் மன் பனா மஸ்ஜிதல் லில்லாஹி ஃபதஹலல் ஜன்னah, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பள்ளிவாசலுக்காக வேண்டி யார் ஒரு பொருளை வாங்கி தருகிறாரோ அவரும் சொர்க்கவாதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்திருக்கிறார். இது 2வது வரலாற்றிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உஹது போர்க்களம் நடந்தது. அந்த உஹது போர்க்களத்துல முஹைரிக் என்கிற ஒரு சஹாபி இறந்து போய்விட்டார். இவர் யாருன்னாக்க பனு கைன்கா என்கிற கோத்திரத்தை சார்ந்த ஒரு யூதர், பாதிரியார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாக்குள்ள நுழைஞ்சதுமே அவர் முஸ்லீம் ஆயிட்டார். அதுவும் மஸ்ஜித் குபாவுக்கே போய் ரசூலுல்லாஹ்வை பார்த்து முஸ்லீம் ஆக்கி கொண்டார். ஏன்னா இவர் தௌராத் வேதத்தையும் இன்ஜீல் வேதத்தையும் கரைத்து குடித்தவர், நல்ல மனப்பாடம். அந்த 2 வேதங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை பற்றியும் முன்னறிவிப்பு பற்றியும் தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த முஹைரிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்த்து முஸ்லீம் ஆயிட்டார். அவருக்கு மனைவி மக்கள் யாருமே கிடையாது. உஹது போர்க்களத்துல ஒரு 2.5 வருஷத்துக்கு பிறகு அவர் முஸ்லீமான 2.5 வருடங்களுக்கு பிறகு அவர் இறந்து போய் விடுகிறார். 2.5 வருடங்களுக்கு பிறகு அவர் இறந்து போய் விடுகிறார். இறந்து போன பிறகு பார்த்தோம் என்றால் அந்த போர்க்களத்துல இறக்கும் பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு வசியத் அவர் செய்கிறார். என்ன வசியத் செய்கிறார்னா, நான் இறந்து போய்விட்டால், இந்த யுத்தத்தில் நான் இறந்து போய்விட்டால் என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் அப்படின்னு அவர் வசியத் செய்கிறார். இறுதி உயிர் எழுதுகிறார். ஒரு கடத்துல குற்றுயிரும் கொலையுமா கிடக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லக்கூடிய ஒரு வாசகம், நீங்க இதை ரசூலுல்லாஹ் கொடுத்துருங்க. அவர் யாருக்கிட்டே சொல்லிட்டு போயிட்டார். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி வந்து சேர்க்கிறது. அவர் என்னத்தை விட்டுட்டு போனார்னா, 7 இடங்கள்ல வீடுகளாகவும் நிலங்களாகவும் மனைகளாகவும் விட்டு சென்றார். 7 இடங்கள் சபஹவாய் 7 நிலங்களை விட்டு சென்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல்ல வேற ஒருத்தர் வக்ஃப் செஞ்ச நிலம் இந்த நிலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நிலங்களை பெற்றுக்கொண்டு அந்த நிலங்களை பெற்றுக்கொண்டு ஒரு நிலத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவையும் குடியமர்த்தினாங்க. இன்னொரு இடத்துல மாரியா கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பெற்றெடுத்த மாரியா கிப்தியா என்கிற அந்த பெண்மணிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நிலத்தை கொடுத்து வீட்டுல குடியிருக்க சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் வரலாறு. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, வக்ஃபுங்கிறது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்படக்கூடியது. அது இருக்கிற காலம் எல்லாம் நமக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு காலத்துக்கு இருக்குதோ அவ்வளவு காலத்துக்கு நமக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நிரந்தர நன்மைகளை தரக்கூடியது 3. ஒன்று, நல்ல பிள்ளைகளை பெற்று உங்களுக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக விட்டு சென்றால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு அவர்கள் துவா செய்கிற காலமெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். அதே போல
கிணறு, ஸ்கூலு போன்றவற்றை நீங்கள் விட்டு சென்றால் அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். அதே போல கல்வியாளர்களை உருவாக்கி விட்டு சென்றால் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். அவர்கள் இருக்கிற காலமெல்லாம் அவங்க யாருக்கெல்லாம் போதித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இருக்கிற காலமெல்லாம் நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி வக்ஃபுகள் இருந்தாலும் கூட சமீப காலமாக இந்தியாவில் வக்ஃபு செய்யக்கூடிய அந்த பழக்கங்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்குது. முன்னெல்லாம் குழந்தை இல்லாதவங்க, சொத்து பத்து நிறைய இருக்கிறவங்க, மார்க்கெட்டில் ரொம்ப ஊறி போனவங்க எல்லாத்துக்குமே வக்ஃபு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த இது வக்ஃபு செய்யக்கூடிய பழக்கம் இருக்குதான்னு பார்த்தா இல்லை. ஆனாலும் கூட அதுக்கு நேர் மாறாக பள்ளிவாசலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டொனேஷன் இருக்கிறதே அது ரொம்ப நிறைய பேர் நிறைய கொடுக்குறாங்க. நிறைய கொடுக்கறதுனால தான் ஒவ்வொரு பள்ளிவாசலும் இயங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு தர்காவும் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது காரணம் இந்த வக்ஃபுகள் தான். தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 2500க்கும் மேற்பட்ட வக்ஃபுகள் இருக்கின்றன. 2500 வக்ஃபுகள். ஒவ்வொரு வக்ஃபுக்கும் பார்த்தோம்னாக்கா ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள்லாம் இருக்குது. ஒரு சில பள்ளிவாசல்களுக்குலாம் ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் நிலங்கள், 100 ஏக்கர் 50 ஏக்கர் பெரிய நிலங்கள் வைத்திருக்கிறார்கள். பெரிய வருவாய்களும் வருகின்றன. ஆனா இதையெல்லாம் பராமரிக்கக்கூடியவர்கள் சரியாக பராமரிக்காததன் காரணமாக அந்த சொத்துக்கள் வீணடிக்கின்றன. அதே போல அந்த நிர்வகிக்கக்கூடிய வக்ஃபோர்டு நிறுவனத்தார்கள் அவர்களும் சரியாக நிர்வகிக்காததன் காரணமாக அந்த பணக்காசுகள் எல்லாம் வீணாக செலவாகின்றன. லஞ்ச லாவணிகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக, முறையாக செலவழிக்கப்படாததன் காரணமாக முஸ்லிம்களுக்கு எந்த பயனும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மால் இயன்ற சொத்து பத்துகளை நாமும் வக்ஃபு செய்ய வேண்டும். அதே போல் இப்பொழுது நிறைவேறி இருக்கக்கூடிய இந்திய முஸ்லிம்களுக்கு எதிரான வக்ஃபு மசோதாவை எதிர்க்கிற மனநிலையில் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். எல்லாம் வந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம் அனைவரையும் நம்முடைய சொத்துக்களை பாதுகாத்தருள்வானாக. ஆமீன். வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.